சொல்லுவாங்க நாங்கள்லாம் பரம்பரை பரம்பரையா திமுக அப்படின்னு. என்னவன் பரம்பரை? மஞ்ச பை தூக்கிட்டு திருட்டு ரயில் ஏறி வந்து பரம்பரை தானே பரம்பரை. என்ன பரம்பரை? என்ன பரம்பரை? பரம்பரை பெரிய அரசேந்திர சோழன், அவங்க அப்ப அரசனுக்கு அரசு அருண்மொழி சோழன் பரம்பரை. அவன் பரம்பரையே வீதியில் நின்று கத்திட்டு கிடக்கு, முச்சந்தையிலிருந்து முக்கி கத்திட்டு கிடக்கு. தம்பி நீ நினைச்சுக்கிற தம்பி, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றாரு, உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்தது இல்லடாங்கிறார். வரலாற்றுல செய்தியிடாரா, இந்த படையை எவராலும் வெல்ல முடியவில்லை என்ற ஒரு படை இருந்துச்சுடா அப்படின்னு ஒரு வரலாற்றுல செய்தி இல்லடாங்கிறார். யாருக்காக சொல்றாரு? எனக்கு தான். முகலாய சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது, சேர சோழ பாண்டிய பேரரசுகள் வீழ்ந்திருக்கிறது, விஜயநகர பேரரசு வீழ்ந்திருக்கிறது. அதுவே வீழ்ந்திருக்கு. நீ எம்மாத்திரம்? உனக்கு திராவிடம்னாவே என்னன்னு பேச தெரியல. திராவிடம்னா என்ன? அதான் தெரியாது. வாட் இஸ் த மீன் பை திராவிடம் தெரியாது. ஒரு நேரம் திராவிடம் என்றால் அது ஒரு இடத்தை குறிக்கிறது. கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க, ரொம்ப குழப்பறானே சீமான் அப்படின்ட்டு, திராவிடம் என்றால் அது ஒரு இனத்தை குறிக்கிறது. அப்படிலாம் ஒரு இனம் இல்லையே. திராவிடம் என்றால் அது ஒரு மொழியை குறிக்கிறது. திராவிடனுக்கு அப்படி ஒரு மொழி, எந்த மொழி திராவிட மொழி தெரியாது. கடைசியா எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம். என் பங்காளி சொல்லுவா அப்படி இல்லை, வடிவேலு, பாரதியாரா பாரதி ராசாவா வேணா விட்டலாம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அப்படி இப்ப நாம் விட்டுருவோம், அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. வரலாற்றில் நாம் மறைக்கப்பட்டிருக்கோம். நல்லா கவனிச்சுக்கணும். என் நிறையில் நிற்கிற என் தம்பி தங்கைகள், வரலாற்றில் நாம் மறைக்கப்பட்டிருக்கோம், நிராகரிக்கப்பட்டிருக்கோம், புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். இதுக்கும் பாரு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்ல பாருங்க, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிற என் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் காட்டுக்குள் நான் சந்தித்து என் தலைவனோட பேசும்போது, தம்பி நமக்கென்று வரலாறு கிடையாது, நம்ம இனத்திற்கென்று வரலாறு இல்லை. ஏனென்றால் வரலாற்றை படைக்கிறவனுக்கு வரலாற்றை எழுதி வைக்க நேரம் இருக்காது. என் பாட்டன் கல்லணை கட்டினதுனால கரிகாலன் வாழ்ந்திருக்கான், பெருவுடையார் கோயில் இருக்கனால ராஜராஜ சோழன் ஒரு பேரரசன் இருந்திருக்கான், இல்லைன்னா ஒரு சான்றும் இல்லை. அப்ப என்ன நடக்கும்? உன்னை எவ்வளவு நுட்பமா காலி பண்ணிருக்கான் பாரு ராஜா. அதுல அது தலைவர் சொன்னதை சொல்லிடுறேன். என்ன சொல்றாரு பாருங்க, வரலாறு நமக்கு கிடையாதுரா, பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரையை ஆண்டான், அதுல கண்ணகி பெருமாட்டி வந்து கால் சிலம்பை உடைச்சு நீதியை நிலைநாட்டினாள் என்று சிலப்பதிகாரத்தில் வருகிற போதுதான் பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரையை தலைநகராக வச்சு ஆண்டுகான்னு தெரியுது. அப்ப என்ன வருது? இலக்கிய சான்றுதான் இருக்கு, உனக்கு வரலாற்று சான்று கிடையாது. அப்ப என்ன சொல்றாரு தெரியுமில்ல, நம் இனத்திற்கென்று வரலாறு கிடையாது, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்கு போராடி செத்தது என்கிற வரலாறாவது இனிவரும் காலங்களில் வரட்டும் என்கிறார். அதனால போராடி வீழ்ந்தது தமிழின மக்கள் என்று வரலாற்று பதிவு வேண்டுமா? மீண்டும் எழுந்து 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 தங்கள் இனத்தின் விடுதலையை வென்று முடித்தார்கள் தமிழர்கள் என்ற வரலாற்று பதிவு வர வேண்டுமா என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர், எண்ணிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். தன்மானமைக்க தமிழச்சிமார்களை பால் குடித்த என் தம்பி தங்கைகள், உணர்வு சூடு உங்களுக்கு நீங்களே ஏற்றிக்கொண்டு நிமிரணும். மது மத போதை சாதி வெறி இருக்கு பாரு, இந்த அளவு கிடந்த திரை கவர்ச்சி, இது எதுவும் அண்ணாத ஒரு பெரும் நெருப்பாக நீ பற்றி எரியணும். உன்னை நெருங்க கூடாது. நெருப்பு எறியும் போது எது நெருங்கும்? அதையே கொதிக்க வச்சு ஆவியாக்கி விட்டுருவான்ல அவன். அவன் என்ன சாதாரண ஆளா? அவன் என்ன சாதாரண ஆளா? அதனால அதுல என்ன பண்றான் பாருங்க, நம்மளை எப்படி காலி பண்றான் பாருங்க. முதல்ல நம் வழிபாட்டிலிருந்து, நம் மொழியிலிருந்து நம்மளை வெளியேற்றுறான், தாய்மொழியிலிருந்து நம்மளை வெளியேற்றுறான். எப்படி சொல்லுவான் அவன்கிட்ட? எப்படி சொல்லுவான்? ஏன் சீமா எப்ப பார்த்தாலும் தமிழ் தமிழ்னு பிடிச்சி அதையே கட்டிட்டு அழுகிறீங்க, தமிழ் தமிழ்னு ஏன் இப்படி சாகுறீங்கன்னு. தமிழுக்காக சாகாம வேற எதுக்கு சாகுறது சொல்லு? தமிழ் தமிழ்னு படிச்சு சாகாம நீ திறந்திருக்க கடையில குடிச்சு சாகட்டா?
என்ன சொல்லு? சாகும் போதும் தமிழ் படிச்சு சாக வேண்டும், வேகும் போது என் சாமல் தமிழ் மணக்கணுங்கிறான். தமிழ் எனக்கு உயிர்ரா. மற்றவனுக்கு தொடர்பு கருவி, ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். எனக்கு அது அப்படி இல்லை. மற்றவனுக்கு பேச்சு, எனக்கு என் உயிர் மூச்சு, என் மொழி. அதை நல்லா விளங்கணும். அப்ப மொழியிலிருந்து உன்னை குற்றப்படுத்தும். அப்படியே உனக்கு ஒரு தமிழ்ல அறிவு இல்லை, தமிழ்ல ஒன்றும் இல்லை. ஐயா பெரியாரே சொல்றாரு பாருங்க, தமிழ் படிச்சு என்ன பண்ண போற, அது பிச்சை எடு கூட உதவாதுங்கிறது. ஆனா இவங்க இருந்த இடம் பூரா நம்ம போட்ட பிச்சை தான். உட்காந்துருக்காங்க இல்ல, உனக்கு 4 இடம் கொடுத்தேன், உனக்கு 5 சீட்டு கொடுத்தேன், உனக்கு நீ யாரு, நீ பழையாச்சா, உனக்கு இத்தனை இடம் கொடுத்தேன், உனக்கு அத்தனை இடம் கொடுத்தேன். பரதேசி பண்டரப்பல, நீ உட்கார்ந்துருக்க இடமே நான் கொடுத்த பிச்சைடா. டேய், நீ உட்கார்ந்துருக்க இடமே நான் போட்ட பிச்சை. நீ எனக்கு இடம் கொடுக்குற, எனக்கு இடம். நாடு என்னது, மொத்த இடமும் என்னது? நிலத்துல விளைஞ்சது காய்கறி, என் காய்கறி விளைய வச்சது நான். நீ எடுத்து தெருவில் கூறு கட்டி எனக்கு 5 அவனுக்கு 4 வித்துக்கிட்டு இருக்க, பிச்சு போடுவேன். வேற வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும். ஒரு தலைமுறை விழித்துக் கொண்டது, அதை கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவ பச்சை மட்டைக்கு போயிட்டான். அதுக்குள்ள சில இதை சொல்லக்கூடாது, வந்து செய்யணும். அப்போ உன்னை மொழியிலிருந்து வெளியேற்றான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் தாய்மொழி, உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி. உலகில் பல்வேறு மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ். அதை மேல அதிலிருந்து அந்த இன மக்களை அப்படியே குற்றப்படுத்தி ஊனப்படுத்தி, இங்கிலீஷ் தான் அறிவு, அதுதான் அறிவு. இங்கிலீஷே என் தாய்மொழி போட்ட பிச்சைடா. என் மொழி எச்சி து அப்படின்னு துப்பி விட்ட பிச்சை. என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர், என்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், என்னுடைய நாவாய் அவனுடைய நேவி, என்னுடைய உடன் எஸ் போட்டு சடன், என்னுடைய பேச்சு எஸ் போட்டு ஸ்பீச்சு, என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு. எனக்கு இருந்து வாங்கிட்டு பிச்சை எடுத்து உருவாக்கி வச்சிருக்கேன் ஒரு மொழியை. நீ என்னை வந்து சொல்ற அடுத்தவன் மொழி எப்படா எனக்கு அறிவாகும்? டே, அடுத்தவன் மொழி எப்படா எனக்கு அறிவாகும் சொல்றா. எப்படி அறிவாகும்? என் மொழியில் இல்லாத அறிவாடா, என் மொழியில் இல்லாத செறிவா, என் மொழியில் இல்லாத வளமையா? உலகத்தில் ஒரு மொழியை சொல்லு பார்ப்போம். உனக்கு சோறு ரைஸு, நெல் ரைஸு, அரிசியும் ரைஸு. எனக்கு 3 சொல்லு பாரு, நெல் அரிசி சோறு. உனக்கு சின்னம்மாவும் ஆண்டி, பெரியம்மாவும் ஆண்டி, அத்தையும் ஆண்டி. எனக்கு பாரு, பெரியம்மா சின்னம்மா அத்தைடா. டே பரதேசி கவனிடா. டேய், என்னைய போய் அறிவு, உன் மொழி அறிவான மொழிங்கிற. உனக்கு சித்தப்பா அங்கிள், பெரியப்பா அங்கிள், மாமாவு அங்கிள். எனக்கு சித்தப்பா பெரியப்பா மாமா இருக்குடா. சும்மா இங்க இருக்கிற எல்லா பயிலுக்கும் இதுக்கு மைக்கு தான். கேரளால மைக்கு தான், ஆந்திரால மைக்கு தான், கர்நாடகால மைக்கு தான், வட இந்தியால மைக்கு தான். ஆனால் எனக்கு இது ஒளி வாங்கி, அவனுக்கு எல்லா பயிலுக்கு இது ஸ்பீக்கரு, எனக்கு ஒளி பெருக்கி. அப்புறம் எல்லாத்துக்கும் என்கிட்ட கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர் சொற்கள், பல லட்சக்கணக்கான சொற்களை கொண்ட ஒரு தாய் தமிழ் தாய் தான், அந்த மொழி தான். அதில் அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான். அதை ஒழிச்சிடணும், இல்லையா அதை ஒழிச்சணும். அதை ஒழிச்சா தான் தமிழன் யாருன்னு தெரியாமல் திரிவான், முகம் தெரியாமல், அட்ரஸ் தெரியாமல், முகவரி தெரியாமல் அலைவான்ல, அப்படி அலைவான். நீ இப்போ யாருன்னு சொல்ல? நான் படையாச்சுங்க, நான் பறையிருக்கேன், நான் வந்து தேவருங்க, நான் கவுண்டருங்க. சரி, இதை எங்கே போய் சொல்லுவ? பீகாரில் போய் சொல்லுவியா? ஹூ ஆர் யூ? ஐ எம் கவுண்டர், ஐ எம் நாடார், ஐ எம் செட்டியார். வாட்? செட்டியார். சுற்றி நிற்கிறவங்களாம் பார்ப்பான், ஏதோ ஒரு பைத்தியக்காரன் தப்பிச்சு உள்ளே வந்திருக்காண்டாடி அப்படின்ப்பா. அமெரிக்கா போகிறேன், ஆஸ்திரேலியா போகிறேன். ஹூ ஆர் யூ? ஐ எம் இந்து, ஐ எம் கிறிஸ்டின், ஐ எம் இஸ்லாம். நோ ராஜா, நோ. நீ என்ன மொழியில் பேசுகிற அதுதான் முக்கியம். பிரெஞ்சுக்காரன் வந்து ஐ ஆம் பிரெஞ்செல்லாம் கிடையாது ராஜா, ஐ ஆம் கிறிஸ்டின்லாம் கிடையாது, ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்ச். தன் தாய்மொழியில் தான் தன்னை அறிமுகம் செய்வான். வேணா எங்க அக்கா இருக்கான்னு கேட்டுக்க. ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ். அப்படிதான் வெள்ளக்கார அறிமுகம் செய்வான்.
அப்படிதான் நானும் சொல்றேன். நான் தமிழன். நான் தமிழன். அந்த திமிர் இருக்கும்ல, அந்த திமிர் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறார் எங்க தலைவர். பயப்படவே மாட்டீங்களா சீமான்? பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. எந்த வீரனும் கண்ணீர் சிந்த மாட்டாங்கிறாரு. எதுக்கு போய் நீ எதுக்கு கலங்கிட்டு இருக்க? மொழியை அழிச்சிட்டா விட்டு போயிருமா? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா பேசி தெரிஞ்ச உண்மையிலே பச்சை மட்டை வச்சு வெளுத்து விட்டுருவேன். சிவாஜி படத்தில் வரும்ல, ஐயா ரஜினிகாந்த் நடிச்சிருந்தா ஆபீஸ் ரூமுக்குள்ள போங்க போங்க அப்படின்னு. அங்க நல்ல ஒரு 10-20 ஜிம் பாய்ஸ் வச்சிருப்பேன். எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு குறுக்கு மறுக்க அவன் அடிக்க மாட்டான். அவன் குறுக்கு மறுக்கமா அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருப்பான். அங்க இருந்து நல்ல பண மட்டையை கருக்கோட வெட்டி வச்சுட்டு வருவேங்க. நீ தானே பேசுனவன், தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? நீ தானே நீ தானே அவங்கெல்லாம் ஆடு மாடு மேய்க்கட்டும், நம்ம டாக்டர் ஆயிடுவோம்னு. டாக்டரு உனக்கிட்ட ஒரு நோயாளி வந்தா பால் குடிங்க, முட்டை சாப்பிடுங்க, எல்லாம் கீரை சாப்பிடுங்க, எல்லாம் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிறங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அது எங்க இருந்து வரும்? உங்க ஒப்பம் கொண்டாடுவானா, உங்க ஓத்தா கொண்டாடுவாளா? யாரு கொண்டாடுவா? யாரு கொண்டாடுவா? எங்க ஆத்தாள் அப்படின்னு தான் கொண்டு வரணும் ராஜா. தெரியுதுல்ல? அங்க உன்னை குற்றப்படுத்துவான். வேளாண்மை செஞ்சிடாத, ஆடு மாடு வளர்த்துறாத, நாட்டுக்கோழி வளர்த்துறாத, பட்டுப்பூச்சி வளர்த்துறாத, தேனீக்கள் வளர்த்துறாத. ஆனா தேன் 2 டீஸ்பூன், 2 தேக்க 2 தேன் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ஹெல்த்துக்கு நல்லது. ஆவின் பால் அரசு விக்கி, ஆனா மாடு வளர்க்காது. அவமானம். அப்ப இது மாட்டு மார்ல இருந்து கறக்கிறீங்களா இல்ல தண்ணி குழாயில இருந்து திருகிறீங்களா? உங்க வீட்டு குழாயில திருகணும்னா பால் வந்துருதா? நீங்க விக்கிறதெல்லாம் பாலா இல்ல பால் போல ஒன்றா? பால் போல ஒன்று. பால் கிடையாது, சத்தியமா கிடையாது. என் தலைமை நானே கிடையாது. நான் எங்க அப்பாட்ட கேட்டேன், எங்க அப்பா நம்மால்வர்கிட்ட கேட்டேன், அப்பா நம்ம பால் குடிக்கலாம், மாடங்க இருக்கு. இது பால் போல ஒன்று. ஒரு பச்சிலம் குழந்தைகள் பருகுகிற பால் முழு சத்து உள்ள உணவு, முழு புரத உணவு. எந்த திரவ உணவிலும் உனக்கு கழிவு வராது. ஆனா பால் குடித்தால் கழிவு வரும். பாலை சாப்பிட்டே நீ பல ஆண்டுகள் உயிர் வாழலாம். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீ தாயின் மாரில பால் மட்டும்தான் குடிச்சா 2 வருஷம், ஆனா கழிவு வந்தது. ஏன்னா முழுமையான உணவு. அந்த பாலில் ப்ளீச்சிங் பவுடர், யூரியா இதெல்லாம் கலக்குறான். திராவிட பால், நாட்ட திராவிட பால், நாட்ட திராவிட மில்க், திராவிட மாடல் மில்க், திராவிட மாடல் மில்க். இந்த மாடலை நானும் பார்க்கிறேன். எப்பா பெரிய கேவலப்பட்ட மாடலா இருக்கு. ஒரு பொம்பளை வருவா, அவ பேரு சமந்தா. அந்த பொம்பளை திடீர்னு ஒரு நடிகை வரும். என்ன அவன் இதை எடுத்து கடிப்பான், ஒரு சோளத்தை. அப்படி என்ன உங்க ஈர்களில் ரத்தமா? உங்க ஈர்களில் ரத்தமா? உங்க பற்பசையில் நீம் இருக்கா, கறி இருக்கா, உப்பு இருக்கா? கருமம் பிடிச்சவங்களா? இதை தாண்டா ரொம்ப நாளா வச்சு நாங்க விளக்கிக்கிட்டு இருந்தோம். நீம்னா என்ன? வேப்ப குச்சி நம்ம விளக்கணும்ல அது. இப்ப இந்த வேப்ப இலையில வேலி இல்லையா, மதிப்பில்லையா? இமயமலை அடிச்சாரல் எடுத்த நீம். அத சன்ன குரல்ல சொல்ல நம்பவில்லை. இது பாருங்க. ஐயோ ஐயோ, ஒண்ணு நம்ம பைத்தியம் ஆயிட்டோமா இல்ல அவங்க பைத்தியம் ஆயிட்டாங்களா? என்ன கணக்குன்னு தெரியாது. ஒரு சிக்கல்ல சிக்கிட்டோம். அந்த மாடல் வருது இல்ல, அந்த மாடல் எண்ணெய் என்றால் காடியாக் நல்லெண்ணெய் தான், மசாலா என்றால் ஆச்சி மசாலா தான், அது கமகமகமென்று சாம்பார் இருக்கும். இந்த மாடல்கள்லாம் வருதுல்ல, அது மாதிரி ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதியும் ஒரு மாடல், திராவிட மாடல். அது இல்லாத இருக்கிற மாதிரியே சொல்லி விற்கிறது. நீ வேணா பாரு. ஒருத்த வருவா, எனக்கு பல் கூச்சமா இருந்தது, நான் அதை பொருள்படுத்தவே இல்லை, காலையில் காஃபி குடிக்கும்போது ரொம்ப கூச்சமாக இருந்தது. அப்போ என்னுடைய டாக்டர் பெப்சோடன்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணார். அந்த பொம்பளை போனதுக்கு இன்னொருத்தன் அப்படி நாரும், அவன் காதலி கிட்ட வர மாட்டான். அப்புறம் க்ளோஸ்அப் போனா க்ளோஸ்அப்பில் வந்துடுவான். நீ இப்படியே அவன் சொல்கிறத கேட்டு திரி. 35 வயசில் பல்லு புறம் கொட்டி, அப்புறம் கட்டு பல்லு கட்டி ஒட்டு பல்லு கட்டிக்கிட்டு இப்படி திரிவேன்.
அப்புறம் அந்த சம்பை போடு, இந்த சம்பை போடு, இந்த எண்ணெய் தேய், அந்த எண்ணெய் தேய். அப்புறம் மறுபடியும் முடிய போய் நட்டுக்கிட்டு திரிவேன். விற்க மாட்டிட்டு சுத்த வேண்டியதான். ஐயா, இது ஒரு குடும்படா சாமி. அன்னைக்கு படம் போடுவாங்க, கொஞ்சோண்டு விளம்பரம் வரும். இன்னைக்கு விளம்பரம் போடுறாங்க, கொஞ்சோண்டு படம் வருது. இது ஒரு கொடுமை. அது மாதிரி இந்த மாடல். பால் கிடையாது, கறி கிடையாது, உனக்கிட்ட கோழி கிடையாது, தேன் கிடையாது, பட்டுப்பூச்சிக்கு எதுவுமே கிடையாது. நாம் என்ன சொல்கிறோம், நீ பொறியாளராக போ, இன்ஜினியராக போக்க, பொறியாளராக போய்க்க, மருத்துவம் படிச்சுக்க, எல்லாம் படிச்சுக்க, இந்திய குடிமை பணிக்கு போறியா, IAS ஆகிறியா, IPS ஆகிறியா, மகராசனா ஆகு. அதோட கூடுதலா என்ன சொல்றேன், வேளாண்மை செய்தல். அது சார்ந்துதான் ஆடு மாடுலாம் வளர்த்து, நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், எல்லாம் சேர்ந்துதான் வேளாண்மை. எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சொல்கிறார், என் உடன் பிறந்தவர்களே, ஒரு குடும்பத்தில், ஒரு வீட்டில் ஒரு முருங்கை மரமும் ஒரு பசுமாடும் இருந்தால் போதும், அந்த குடும்பம் வறுமையை சந்திக்காதுங்கிறது. முருங்கை காய்ச்சி ஓயும் போது பசு கண்ணு போட்டுரும், பசு சினையாகும் போது முருங்கை காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப வறுமையை ஒழிச்சிருது. எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 200-300 காசு சம்பாரிச்சுட்டே இருக்க முடியும் ஒரு வீட்டில், வறுமை அண்டாதுங்கிறது. ஏன் நீ ஒரே ஒரு முருங்கை மரம் வளர்க்கணும், 4 வளர்த்துக்குருவோம், ஏன் ஒரே ஒரு பசுமாடு வளர்க்கணும், 5 வளர்த்துக்குருவோம், முடிஞ்சு. இவங்க நம்மளை கேள்வி பண்ணுவாங்கல்ல, எங்க ஒரு ஆட்டுக்கார மாட்டுக்காரன்னு. திமுக அதிமுக ஆட்சியில் வீட்டுக்கு ஒரு மாடு கொடுத்துச்சா இல்லையா? கொடுத்துச்சுல. வீட்டுக்கு ஒரு கோழி கொடுத்துச்சா இல்லையா? நாட்டுக்கோழி. வறுமையை போக்குங்க, வளர்த்து வறுமையை போக்குங்கன்னாங்க. ஆடு கொடுத்தாங்க, வீட்டுக்கு ஒரு ஆடு. டேய், நீ வீட்டில் வளர்க்க சொல்லி ஆடு மாடு கொடுக்குற, நான் நாட்டில் அதை வளர்க்குறேங்கிறேன். இவ்வளவுதான். கூடுதலாக இதையும் அரசு பணி ஆக்கிவிட்டால் மக்களின் வாழ்விடங்களிலே அரசு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். இதை பேசுறான், ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல அரசு பணி ஆக்கிடுவேன்றாருன்னு கேள்வி பண்றான். ஆனா டாஸ்மார்க்கில் ஊத்தி கொடுக்குறான் பாருங்க, MA, MBA, MSc, BA, இந்த இருக்கிறவங்க இன்ஜினியர், இவனை பத்தி பேசுறது இல்லை. சாராயம் ஊத்தி கொடுக்கறது அரசாங்க பணி, அவனுக்கு உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயம் அரசாங்க பணியா இருக்கக்கூடாது. உங்களை எல்லாம் விட உண்மையிலே மட்ட வச்சு தாண்டா அடிக்கணும். என்னவோ ஒண்ணு நடந்துருச்சு, நீ என்னை வீழ்த்திடலாம மட்டும் நினைக்காத. விழுவேன், அதை விட வேகமாக எழுவேன். விழ நாங்கள் எழுவோம். ஒன்று விழுந்தால் 9ஆல் அல்ல உலகத்தீரே, ஒன்று விழுந்தால் 100ஆக எழுவோம். எழுந்திருக்கனா இல்லையா? ஒரே ஆள் தான். தமிழ் பேரினத்தில் ஒரே ஒரு தலைவன் உலக தமிழ் பேரினத்தில் எழுச்சியும் புரட்சியுமான தீயை பற்ற வச்சு விட்டான். அவன் தம்பி ஒரு பின்புலன்ல ஒன்றும் கிடையாது. எங்க அப்பா அமைச்சரோ முதலமைச்சரோ, அதுக்கப்புறம் நான் வாரதோ வாரிசா வாரதோ, அதெல்லாம் கிடையாது ராஜா. எங்க காட்டு என் ஊரை பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல பிறந்து என்ன பேச்சு இந்த பயவில் பேசிட்டு தெரியுது அப்படி நினைப்ப. உண்மையிலே நினைப்ப. அங்க வந்து இவர் பரம்பரை மரபணுலே ஒரு வீரர் இருக்குல்ல, இருக்குமா இல்லையா? தமிழன்னாவே வீரம் தானே. அப்புறம் என்ன, புலியை முரத்தால் அடிச்சு துரத்தினால் மரத்திங்கிறது சும்மா கதை இல்ல, வரட்டுவா. அது மாதிரி. அதனால விழுந்துரும் நீ நினைச்சிடாத. நீ அவ்வளவுதான், மொழி அழிஞ்சிருச்சு, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. விட போறதில்ல. வந்தவன்னா கட்டும் சட்டம். இந்த மாதிரி கடத்திரவிழாலாம் இப்படி எழுதி வச்சுட்டு தெரிய முடியாது, இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதி வச்சுட்டு தெரிய முடியாது. தூய தமிழ்ல எழுதல, நான் பூட்டி சாவி எடுத்துட்டு போயிருவேன். நீ நடக்குதாலேன்னு பாரு. இல்லைன்னா நானே எழுதி வச்சுட்டு காசை வசூலிச்சுக்கிருவேன். 500 கோடி ஒதுக்கி நானே எழுதிடுவேன். ஆதித்யா போர்டிங் அண்ட் தங்க உணவு மற்றும் தங்கும் விடுதி. அது யாரா கீழே ஒருத்தன், அது அவனை அப்படி தமிழில் எல்லா பேரையும் எழுதி வைப்பேன். அப்புறம் அவனுக்கு நான் பணத்தை அனுப்பி விட்டுருவேன். அந்த இதை கொடுத்துருவேன், ரசீது, ஐயா பணத்தை கொடுத்துரு, இவ்வளோ செலவாயிருக்கு. இல்லை நீயே மாற்றி எழுதிக்கிறியா, வெல் அண்ட் குட். தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமாடா? இது ஏன் நாடு? தமிழ்நாடு. என் தாய்மொழி இல்லாத என்ன நாடுங்க? என்ன தமிழ்நாடு இது? என்ன தமிழ்நாடு? நீ தமிழ் படிக்காமலாம் தப்பிக்க முடியாது. என் தம்பியை சொன்னாங்கல்ல, ஆளுநர் ஐயா RN ரவி சொல்றாரு, இந்த தமிழர்கள் வந்து வரலாற்றை மறைச்சிட்டாங்க. வரலாறு என்பதே எங்களுக்கு, வரலாறு என்பதே நீ கற்பிச்சது வட இந்திய வரலாறு தானடா, வேற என்னடா எங்களுக்கு கற்பிச்சிருக்க? நீ என்ன கற்பிச்சிருக்கீங்க? நீங்க
உங்களுடைய கேந்திர வித்யாலயா, நவோதயா, உங்களுக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் என் மொழியே கிடையாது. அப்படியே போய் வரலாறு இருக்கும்? எப்படியே வரலாறு இருக்கும்? தாய்மொழி படிக்காத தன்னின வரலாறு தெரியாத இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தியே கிடையாது, செய்தியே கிடையாது. அப்புறம் எங்கிட்ட நாங்க வாழ்றது? நீ என்னை திட்டமிட்டு அழிக்க நினைக்கிறாய், நான் அழிவில் இருந்து என் அன்னை தமிழ் சமூகத்தை காக்க நினைக்கிறேன். நீ வீழ்த்த நினைக்கிறாய், நான் எழ நினைக்கிறேன். இதான் இருக்கிறது. நீ அவ்வளவுதான், ஈழப்போர் முடிஞ்சிருச்சு, தமிழங்க விழுந்துட்டாங்க, இனி எவனும் இல்லைன்னு நினைக்கிற. ஒற்றை மகன் என் தலைவன் சூட்டு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, என் தோட்டால் துவக்கிலிருந்து போற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதே வலிமை உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளுக்கும் இருக்கு. பேசுங்கன்னு சொல்ல மாட்டார், சும்மா வெடிங்க வெடிங்க பாத்துக்கிறோம். ஒண்ணு இல்ல, நான் என்ன இவ்வளவு பேர் காசு கொடுத்தனா, இல்ல போகும்போது குவார்டர் வாங்கி கொடுக்க போறேனா, இல்ல பிரியாணி வாங்கி கொடுக்க போறேனா? அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் அண்ணன் எனக்கான அரசியலை முன்வைக்கிறான், எனக்கான எதிர்காலத்துக்கு கத்துகிறான், எனக்கும் பின்னாடி வருகிற என் பிள்ளைகள், என் சந்ததியினர்கள், என் தம்பி தங்கைகளின் எதிர்கால வாழ்விற்காக கத்துகிறான். அது தெரியாதா? என் தலைவன் தனக்கான நாட்டுக்காக போராடவில்லை, அதை போல நானும் எனக்காக போராடவில்லை. எத்தனை பேர் என்னை கேட்டுப்பா, கூட்டணிக்கு வந்துரு, இவ்வளவு பெட்டி, இவ்வளவு சீட்டு, இவ்வளவு நோட்டு, அதை அங்கிட்டு போய் நீட்டு, அங்கிட்டு போய் காட்டு. நீ என்ன 4-3 சீட்டை கொடுத்து, தம்பி செதறுகாய உடைச்சு ஆளுக்கு ஒரு சில்லு எடுத்து கடிக்கிற பையன்ல தம்பி, மொத்த தேங்காயை என்னது ராஜா, மொத்த தேங்காய் என்னது? இந்த நாடு எனது, இந்த அதிகாரம் எனக்கு கைவரப்பெற்றால் தான் என் கனவை நான் நிறைவேற்ற முடியும். தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர், பாதுகாப்பான சுற்றுச்சூழல், நல்ல காற்று, சுவாசிக்க நடக்க பாதை, எரிக்க மின்சாரம், இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னா, என் மக்களுக்கு கொடுக்கணும்னா எனக்கு முழு அதிகாரம் இருக்கணும். சும்மா அங்கே போய் பேசி என்ன பண்றது? சட்டசபையில் 1,35,000 ரூபாய் சம்பளம். என்ன ஆக்கப்பூர்வமான சட்டசபை நிகழ்ச்சி நேரலையில் பாரு, பெரும்பாலும் போடுறதில்லை, ஏன்னா அவங்க பேசுறத நம்ம கேட்க முடியாது. எல்லாம் தட்டுறதான். இதுக்கு 4 மாட்டு சாணி எடுத்து தட்டினாலும் எர்ராட்டியாவது தட்டி உருப்படியாக எரிச்சு சாம்பலாகி பல்லாத விலைக்கு இருக்கும், இல்லை உரமாவதாக இருக்கலாம். என்னத்தையும் ஒண்ணு பண்றது. அது அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம் ஒருத்தர் தூங்கிடுறாரு. உண்மையிலே நடந்துச்சு, நான் பார்த்தேன். தூங்கிட்டார் அவர். அந்த மதிய அமர்வுல வந்து அவர் சாப்பிட்டு இருந்தவர் கொஞ்சம் பெரியவர் தூங்கிட்டாரு. அப்ப எல்லாம் கை தட்டினோடனே இவரை இந்த சத்தம் கேட்டோன்னே எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு ஏன் தட்டுறாங்க, எதுக்கு தட்டுறாங்க, எந்திரிச்சோன்னா அவரும். அதை நம்ம பார்க்கும்போது அட பாவமே, என்ன கொடுமை பாருங்க. அவ்வளோதான், ஈழப்போர் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், கொண்டுட்டோம் தமிழன்னு நினச்சான். நீங்கள் விட்டுட்டு போகிற பசங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? என்ன நீங்கள் எல்லாரும் விட்டுட்டு போயிருங்களேன், ஆயிரக்கணக்காக கூடி நிற்கிறீங்களே, எல்லாரும் என்னை விட்டு போங்களேன். இந்த பக்கம் திரும்பி இந்த சுவரை பார்த்துட்டாவது பேசி இருந்து செத்து போவனே ஒழிய நான் விட்டுட்டு போவேன் மட்டும் நீ கருதிடாத. அவ்வளோதாங்க, அவன் விட்டு வாய்ப்பு இல்லை. தான் சொல்கிறேன் பாருங்க, வாய்ப்பு இல்லை. மீட்டு மீட்டு மீட்டு. அப்ப எல்லா இடங்களையும் பாருங்க, நீங்க வழிபாட்டிலிருந்து மொழியிலிருந்து வெளியேற்றிட்டானா அப்புறம் வரலாற்று வழிபாட்டிலிருந்து வெளியேற்ற எப்படி வெளியேற்றான் பாருங்க. என் தம்பி தங்கைகள் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும், தமிழ் இனத்திற்கு வந்து கோயில் என்பது வழிபாட்டு தலம் மட்டும் அல்ல, கும்புற கோயில் போய் சாமி கும்புற இடம் மட்டும் அல்ல, வரலாற்று பேராவணம். கோயில்களின் மதில் சுவர்களில் இருக்கிற கல்வெட்டுகளில் தான் நமக்கான வரலாற்று சான்றுகள் குறிப்புகள் இருக்கு. இவன் ஐயா குடவாசல் பாலசுப்ரமணியம் அவர்கள் 7 குடவாயில் பாலசுப்ரமணியம் எழுதின புத்தகங்கள் எல்லாம் படிச்சுப்பார். இந்த 18ஆம் நூற்றாண்டு அந்த கல்வெட்டில் அந்த கோயிலில் அந்த கல்வெட்டில் இருக்குது, 1100 ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த கோயிலில் அந்த கல்வெட்டில் இந்த குறிப்பு இருக்குது என்று இருக்குது. அப்ப உன்னை கோயிலில் வழிபாட்டில் இருந்து மட்டும் வெளியேற்றல, உன்னை வரலாற்றில் இருந்து வெளியேற்றிட்டான். இப்பவர்கள் வரலாறு என்ன? கருணாநிதி அவர்கள் எல்லாரையும் படிக்க வைத்தார்கள். அவன் பேசுறேனே, நாங்கள்லாம் வரலைன்னா சீமா எப்படி படிச்சு, நீங்கள்லாம் வரலைன்னா நல்லா படிச்சு பெரிய ஆளா இருப்பேன், இன்னும் நல்லா இருப்பேன். நீங்கள்லாம் என்னமோ இவங்க தான் சொத்தவத்தை என்னை படிக்க வச்சு, எங்க அப்பா படிக்க வச்சாருப்பா,
என் ஆத்தால பொண்ணு காட்டில் உழைச்சி, எனக்கு தெரியும், பனை மரத்தை விற்றுவிட்டு வேப்ப மரத்தை விற்றுவிட்டு சென்னை மாடை அப்படியே எங்கள் அப்பா விற்றுட்டு நிலத்தை அடமானம் வச்சு படிக்க வச்சார். நீ என்ன பண்ண? அது என் தாத்தன் காமராஜ் படிக்க வச்சான், நீ எங்களை குடிக்க வச்ச. அதை தவிர வேற என்ன செஞ்ச? எங்க படிக்க வச்ச? என்ன படிக்க வச்ச? எல்லாரையும் படிக்க வச்சுட்டார் ஐயா கருணாநிதி திராவிடம். ஐயா ஸ்டாலினை படிக்க வைக்கலையே ஒழுங்கா? சும்மா பேசும்போது பரவாயில்ல, தடுமாறிட்டான. பார்த்து படிக்கும்போது அந்த வகையில் இது எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், இது ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், இவர் ஆக தம்பி அண்ணாமலை எப்படின்னா, இருந்தாலும் கூட அவர்கள் ஏன் என்று வந்தார்கள் என்றாலும் கூட, அவர் இது எதற்காக சொல்லுகிறார்கள் என்றாலும் கூட அவர் கூட கூட பேசுறாரு. இவர் ஆக ஆக பேசுறாரு. சொல்லுவோம்ல, மண்டை காயுதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். என்னவோ ஒன்று நடந்துச்சு இந்த இனத்துக்கு. நீங்க பாருங்க, ஈழ விடுதலை போராட்டத்தில் ஐயா சோலை அவர்கள் எழுதுறாங்க, ஒரு கவிதை மாதிரி ஒரு எழுதுறாங்க. இலங்கை சிங்கள இராணுவ தாக்குதலில் 50 பேர் பலியானார்கள், 500 பேர் புலியானார்கள் என்று எழுதுறார். அப்ப 50 பேர் விழுந்தால் நாங்கள் 500 பேர் எழுவோம். கவிப்பேரரசு வைரம் சொன்ன மாதிரி, உயிரும் மயிரும் உதிர்ந்தால் ஒன்றென்று கருதுறான். போடா போதும், போடா போடா, என் மானத்தை விட எனக்கு உயிர் ஒன்றும் பெருசு இல்லடா. அதானே தன்மானத்துக்கான உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் இல்லையா நம்ம? அப்படிப்பட்ட ஒரு இனத்தில் பிறந்துட்டு சும்மா 5 கும்பத்துக்கு அரிசிக்கும் பருப்புக்கு வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நின்று உலகத்துக்கு நீ எப்படிப்பட்ட இனம்? நீ கோட்டை கட்டி ஆண்டவன்டா, நீ கோணி துணி கட்டி தூங்குறியடா, நீ கேவலம்டா, கேவலம். இனிமே கூட்டம் முடிஞ்சு போகும்போது இந்த காலர் எடுத்து விட்டுங்க, அப்படி தூக்கிட்டு விடி, அப்படி ரெக்கை அப்படி தூக்கிட்டு போடா. கேட்டா காவல்துறை கேட்கணும், எல்லாம் என் சொந்தக்காரன் தான் இருக்கிற, என் சொந்தக்காரன் மாமச்சன் தான். கேட்கும்போது என்ன ஒரு மாதிரி பெரிய இல்லை, எங்கள் அண்ணன் கூட்டம் கேட்டு வரேங்க. உங்களுக்கு ஏதாவதுன்னா ஒரு தடவை அவர் கூட்டத்தை கேளுங்க, நீங்கள் இப்படி தாங்க நடப்பீங்க. ஒரு நாள் நீ சாப்பிடுவியோ இல்லையோ, அண்ணன் சொல்றதுக்காக சாப்பிடு. மாட்டுக்கறியை மருந்தா சாப்பிடு. நான் உன்னே கேட்கிறேன், மாட்டுக்கறி சாப்பிட்டாதான் நீ பொழைப்பான்னு மருத்துவர் சொன்னா சாப்பிடுவா? சாப்பிட மாட்டேன். சாப்பிடுவீல? சாப்பிடு. அண்ணன் சொல்றேன் சாப்பிடு நீ. ஏய், நான் விவசாய வேளாண் குடும்பத்தில் பிறந்தவன். எங்க அப்பா என்னை சென்னைக்கு வண்டி ஏற்றும் போது உனக்கு அண்ணன் ஒரு சத்தியம் சொல்றேன் பாருங்க, எதையுமே எங்க அப்பா கேட்கல. சென்னையில் ஏதோ மாட்டுக்கறி என்ப விற்பாங்களாமப்பா, அதை மட்டும் நீ சாப்பிட்றாதப்பா, அது நம்ம குலதெய்வம்னாரு. அவருக்கு நம்பிக்கை வரல மகன் மேலே. என் கையில் சத்தியம் பண்ணிட்டு போப்பா, சாப்பிட மாட்டேன்னாரு. சரிப்பா சாப்பிடலன்னு இறங்குனேன். சாப்பிட ஒன்றுமே இல்லை, அவன் மட்டும்தான் 1 ரூபாய்க்கு கறி கொடுத்தான். தள்ளு வண்டி கடையில் 2 ரொட்டி இருக்குல்ல, பிரெட்டு வாங்கி அதில் கறியை வச்சு 2 ரொட்டியை போட்டால் 1 வாரத்துக்கு அப்படி இருப்பான், கம்முன்னு இருப்பான். நீ எந்த பாடி பில்டரா மாட்டுக்கறி திங்காம பில்ட் பண்றான்? எந்த அத்தலட்டு மாட்டுக்கறி திங்காம? சாப்பிடுறா, சாப்பிட்டு ஜிம்முக்கு போடா, ஆடுறா, வெயிட்ட ஏத்துறா, எல்லா பேரும் 6 போ கூட திடா, ஆம்ஸை டைட் பண்ணி டீஷர்ட் போட திடுறா, அப்படியே போடா. தமிழன்னாவே, தமிழ் இளைஞர்கள்னாவே ராணுவமா இருக்கணும்டா, ராணுவமா இருக்கணும். சும்மா போட்டு இனிமேலாம் ஐயா ஐயா என்னங்கய்யா சொல்லு, என்னையா சொல்லியா, என்ன பிரச்சனை? நீ 2 நாள் மாட்டுக்கறி சாப்பிடு, 1 வாரம் கொம்பு முளைக்குதாலேன்னு மட்டும் பாருங்க. அப்படி கொம்பு முளைக்கும் பார்க்கும்போது என்ன முறைக்கிற? என்ன அப்ப நீ கேட்கிறியா இல்லையான்னு பாரு. கேட்பா, கேட்பேங்கிறா. என்ன முறைக்கிற? தம்பி ஆசாரி அடிச்ச அருவா யாரு வெட்டினாலும் வெட்டும் தம்பி, வா வெட்டுவோம். யாரு வெட்ட ஆழமா விழுதுன்னு பார்ப்போம், வெட்டி பார்ப்போம்.
அவ்வளவுதானே. இந்த மாதிரி நீ வெட்ட அருவாளை வாங்கும் போது விழுந்து கும்புற ஈன சாதி கிடையாதுன்னா, நீ வெட்ட நினைக்கும் போதே வெட்டி முடிக்கிற வீர பரம்பரையில் வந்தவனா. சைனீஸ் மாஸ்டர்ஸ் 3 பேருக்கு அந்த எங்க கராத்தே பயிற்சி எடுக்கும்போது எனக்கு இந்த சைனீஸ் படங்களா போட்டு காட்டுவாங்க மாஸ்டர்ஸ்லாம். அப்போ 3 சைனீஸ் சீனியர் மாஸ்டர்ஸ் பேசிக்கிடுவாங்க. அப்படி சூப்பு ஒன்று தெரியுமில்ல, நண்டு சூப்பு யாராலும் சூப்பை குடிச்சிட்டு பேசிக்குவேன். டிஷ் வாட்ஸ் அப்படிம்பாங்க. அது ஒன்றும் புரியாத கீழே துணை எழுத்து ஆங்கிலத்தில் போடும். வாட் இஸ் ஒரு ஸ்டைல் அப்படின்னு. நீ என்ன உன்னோட இதில் நான் அவன் அடிச்சான்னா தடை அடிச்சிருவேன், தடுத்து அடிச்சிருவேன், தடுப்பேன் அடிச்சிருவேன் அப்படின்னா. அப்படியா மாஸ்டர், விச் இஸ் ஒரு ஸ்டைல், வாட் இஸ் ஒரு ஸ்டைல் அப்படிம்பா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதாவது சைனீஸில் பேசுவார் அப்படின்னா. நான் தடையவே அடியா வச்சிருவேன். நான் தடுப்பேன், பாருங்க, இப்படி தடுப்பேன், இதுல அடிப்பேன், இல்ல இப்படி தடுப்பேன், இப்படி அடிப்பேங்கிறான் அவன். இவன் என்ன சொல்றான்? தடைய அடிதான், தடைய அடிதான். இப்படி ஒரு குத்து வருதுன்னு வச்சுக்கிறீங்களா, இந்த குத்து அப்படி மறிக்கிறது இல்லை, இப்படி இப்படி சேர்த்து கையோட சேர்த்து கழுத்தோட அடிச்சிருது, தடைய அடிதான். இப்ப கால்கிட்ட குத்துறான்னு வச்சுக்கணும், இப்படி விளைக்கிட்டு காலை இந்த பக்கம் விட்டுட்டு ஒரே குத்து காலில், கால் பிச்சுக்கிட்டு போகும். அப்ப நீ கொஞ்சம் விளைக்கிட்டு அடிச்சுன்னு வச்சுக்க, பாடி திறந்தவன அடிச்சுன்னா தடைய அடி. அவன் இந்த சீனியர் ஒரு கிழமை ஒரு தாடி வச்சுக்கிட்டு வாட்ச் மாச்சு ஒரு ஜெயில் அப்படின்னு பாருங்க. அவன் குடிச்சிட்டு நான் அவன் அடிக்கணும்னு நினைக்க முன்னாடி அடிச்சிருவேன்றான். அடிக்கணும்னு நினைக்கிறான் பாரு இவன். நான் அடிச்சா தடுத்து அடிப்பேங்கிறான். அவன் அடிக்கிறதே தடையவே அடிச்சிருவேன்றான். இவன் என்ன சொல்றான்? அடிக்க நினைக்கும் போதே அடிச்சிருவேன்றான். அது மாதிரி நாங்க யாரு? நீ நினைச்சாலே அடிப்போம். சும்மா நீ பாருங்க, திராவிட கட்சிகளை, திராவிட அரசியலை, திராவிடத்தை வீழ்த்த எவரும் பிறக்கவில்லை, எல்லாம் வந்தவர்களா வீழ்த்தி விடுவோம் என்று நினைக்கிறார்கள். பிறக்காத எதிரிக்கு ஏன் இவ்வளவு பதற? அது பிறக்கலையே, எவனுமே பிறக்கலையே. பதறிட்டில, கதற விட்டல்ல உன்னைய. ஒரு 10 ஆண்டுகளா வச்சு உன்னை கதற விட்டல்ல. என்னது? கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. எப்படி ஐயா கலைஞருக்கு இந்த இடத்துல ஒரு கண் இல்லை, விபத்தில் ஆயிடுச்சு. அவர் ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு, உங்களுக்கு ஒரு கண் இல்லையோ இருக்கோன்னு கன்ஃபியூஸாக இருக்குன்னு. ஆமாம், எனக்கு ஒரு கண் ஃபீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு இருக்காரு. அவருக்கு இருக்கா இல்லைன்னு. இவர் நம்மால், அவருக்கு உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த டைமிங்கில் அவரை அடிச்சுக்கிற யாரும் முடியாது, எவராலும் முடியாது அவரை மாதிரி. அப்போ அது ஒரு கண் ஃபீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி இவங்க நம்மகிட்ட எங்கே பேசி தப்பிக்கிறது? பத்திரிகையாளர்லாம் என்னை கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க. ஒரு கேள்வி தான் அவங்க கேட்பாங்க, நான் 100 கேள்வி அவங்கள திருப்பி கேட்பேன். அதில் கேட்பேன், தம்பி உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பி, கொஞ்சம் சொல்லுங்க, நான் கேட்குறதுக்கு சொல்லுங்கன்னா அவர் சிரிப்பார், சமாளிப்பார். ஆமாண்ணே 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 ஆமாண்ணே, இருந்துச்சா இல்லையா, நடந்துச்சா இல்லையான்னு. ஆமாண்ணே நடந்துச்சுண்ணே. அப்புறம் அவ்வளோதான். அதனால ஈழப்போர் முடிஞ்சிருச்சு, விழுந்துட்டோன்னு நினைக்காத, அவ்வளோதான் நினைக்காத. கடைசி தமிழன் உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரை இன விடுதலை போராட்டம் இருக்கும், இருக்கும். அம்மையார் இந்திரா காந்தி சொல்றாங்கல்ல, கடைசி மனிதன் அடிமைப்பட்டு கிடக்கிற வரை விடுதலைக்கான போராட்டம் இருக்குங்கிறாங்க அம்மையார் இந்திரா காந்தி. அது மாதிரி கடைசி தமிழன் இருக்கிற வரை, உலகத்தின் ஏதோ ஒரு ஓரத்தில் தமிழன் ஒருவன் உயிரோடு இருக்கிற வரை தமிழ் பேரினத்தின் விடுதலைக்கான புரட்சி போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். என்னை விட கேவலமா அடிபட்டு ஓடி தெரிஞ்சவன்டா யூதன். அவனே நாடு பிடிச்சு ஒரு பாலைவனத்தை பிடிச்சு கட்டி இஸ்ரேல நாடு வச்சு மாட்டிட்டு இருக்கான்னா, நான் இன்னும் முற்றுமுழுதா அழிஞ்சிடலையே. ஒண்ணுமே இல்லாத ஒரு எளிய மகன், அடையாளம் தெரியாத முகங்கள், தெளிவாக தெரியாத விவசாய சின்னம், மறைச்சு மங்களாக வைக்கப்பட்ட சின்னம், ₹1 ஒரு வாக்குக்கு கொடுக்காத ஏழை பிள்ளைகள், 10 பேர் 20 பேர் தான் வேட்பாளரோடு நடந்து சென்று வாக்கு கேட்டான். அந்த சூழலில் 31 லட்சம் வாக்குகளை மான தமிழ் மக்கள் எங்களுக்கு தந்து மாபெரும் அரசியலாற்றலாக உயர்த்தியிருக்கிறார் என்றால், முன்னைக்கு சீமானும் அவன் நாம் தமிழர் கட்சியும் கவனம் பெற்றுச்சு. நீ என்னை கடந்து போகலாம், நான் முன்வச்ச அரசியலை கடந்து போக முடியாது. நீ என்னையை மறைக்கலாம், நிராகரிக்கலாம், என் அரசியலை நிராகரிக்க முடியாது, தவிர்க்க முடியாது.
நான் பேசுறது தான் நீ பேசணும். என்ன ஒரு 6 மாசம் விட்டு பேசுவேன், ஒரு வருஷம் விட்டு பேசுவேன். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு என்ன சாதி வேண்டான்றாரா, அப்புறம் எடுக்க சொல்றாரு. சாதியை ஒழிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி பைத்தகரா அதான்டா இருக்கு. எனக்கு உண்டாத எனக்கு கொடுத்துட்றா, என் அண்ணனுக்கு உண்டாத எங்கள் அண்ணன் கொடுத்துட்றா, என் தம்பிக்கு உண்டானது என் தம்பி கொடுத்துறா, எங்களுக்குள்ள சண்டை வராதுடா. டே இதுதான்டா பிரச்சனை. இப்போ ஐயா கடிதம் பிரதமருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க கடிதம். நீங்க பண்ண தவறு தானே. போஸ்ட் மாஸ்டர் போய் முதலமைச்சராகணும்னு அவர் கடிதமாக போட்டுக்கிட்டு இருக்காரு. இமெயிலு, இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராமு, அலைடு எல்லாம் வந்துருச்சு. அதில் அங்க ஆமா இவர் போஸ்ட் மாஸ்டர், அங்க மேல ஒரு டீ மாஸ்டர். அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார் ஒரு தடவை, வறுமை போகணும்னா எல்லாம் பக்கோடா வீங்கிட்டாரு. ஏன்னா பக்கோடா சாப்பிட்டா தானே, பக்கோடா சாப்பிட்டா நீ டீ குடிப்ப, பக்கோடா வித்தா தான் டீ வியாபாரம் நல்லா வரும். என்ன கவனமா கால்குலேட் பண்ணி போறாங்க பாருங்க. அப்ப டீ வித்தாங்க, இப்ப நாட்டே வித்துட்டாங்க. நமக்கு ஒரு அம்மையார் நிதியமைச்சர் வந்திருக்காங்க, அவங்க அப்பா ஊருகா வித்தாங்க, இப்ப ஊரே விற்கிறாங்க. அவங்க வேலையை அவங்க சரியா தான் செய்யறாங்க, நம்ம தான் சரியா இல்லை. அதுல வரலாற்றில் நாம் மீளெழுச்சி கொள்ளணும். நம்முடைய நிலம் வளத்தை பாதுகாக்கணும். நாம் வீழ்த்தப்பட்டிருக்கோம். நம்முடைய மண் அள்ளி விற்கப்பட்டிருக்கு, களவு இருக்கு. எந்த மாநிலத்திலும் கிடையாது. ஆந்திராவில் மண்ணில் தடை, கேரளாவில் தடை, கர்நாடகாவில் தடை. ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை தடை. மலையை உடை, மண்ணை அள்ளு, வித்துடு. இங்கே பாலாற்று மணல் கிடைக்கும், கேரளாவில் எழுதியிருக்கும். தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கும், கேரளாவில் எழுதியிருக்கும். இந்த 32 ஆற்று மணலையும் வித்து திண்ட பிறகு இப்ப எம் சாண்டுன்னு மலை மணலுக்கு வந்துட்டான். மழை இல்லை என்றால் மழைப்பொழிவை பெற முடியாது. உன் நிலம், உன் நாடு பாலைவனமாயிரும். மனிதர்கள் மட்டுமல்ல, எந்த உயிரும் வாழ முடியாத ஒரு நிலமாக மாறிடும். அப்புறம் என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அதுக்கு நீ ஒரு வழிதான் இருக்கு. என்னதானே செய்யறதுன்னு ஒன்னும் செய்யாத. ஒரே ஒரு ஓட்டு இருந்தா, இந்த நிகரால் வருது, இவனுக்கு போட்டு, இந்த ஆளுக்கு போட்டு. வாழ்க்கையில எவன் வேணாலும் தோக்கலாம்டா. இன்ஜினியர் தோக்கலாம், டாக்டர் தோக்கலாம், எவன் வேணாலும் தோக்கலாம், ஐஏஎஸ் தோக்கலாம், ஐபிஎஸ் தோக்கலாம். விவசாயி தோத்தரக்கூடாதா? உலகத்துல விவசாயி தோத்தரக்கூடாது, தோக்க விட்டுறக்கூடாது. எந்த வேளாண்மையை விட்டு வேளாண்மை ஆடு மாடு வளர்த்தல் அவமானம்னு சொல்றானோ, வேளாண்மை செய்வது படிக்காதவன் செய்யறதுன்னு சொல்லி வச்சிருக்கானோ, அதே இடத்தில் கற்றறிந்த என் தம்பி தங்கைகளை கொண்டு போய் வைத்து நவீன தொழில்நுட்பங்களை, அறிவியல் நுட்பத்தை புகுத்தி உலகத்துக்கு சோறு போடுற ஒரு நாடாக என் தமிழ்நாட்டை நான் உயர்த்தல. நான் பிரபாகரன் மகன்லடான், எழுதி வச்சுக்கிட்ட. உனக்கு ஆந்திராவில இருந்து பால் வருது, ஆந்திராவில இருந்து ஆடு வருது கறிக்கு. உனக்கு எத்தனை லட்சம் ஆடு வேணும், எவ்வளவு லிட்டர் பால் வேணும்னு கேட்கிற நிலைமையை நான் உருவாக்குறேன்னா இல்லையா என்பது. ஒரு சொட்டு கலப்படம் இல்லாத தூய பால், நாட்டு மாட்டு பால் கொடுப்பேன், நாட்டுக்கோழி கொடுப்பேன், நாட்டுக்கோழி முட்டை என் பள்ளியில் கொடுப்பேன். நானே தேனீக்கள் வளர்ப்பேன், பூந்தோட்டங்களை போடுவேன், நானே பெட்டி பெட்டியாக வச்சு தேனீக்களை வளர்ப்பேன், நானே பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், நாட்டுக்கோழியை பண்ணவனே நானே வளர்ப்பேன், மாடு வளர்ப்பேன், ஆடு வளர்ப்பேன். எனக்கு அவமானம் இல்லை. நீ வந்தாவா வரலைன்னா போ, நானே உட்காந்து மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். எங்கெங்க இந்த அவர் எங்கெங்க அவர் அமைச்சர்கள் உட்காந்து அந்த மாட்டு பண்ணையில் பேசிக்கிட்டு இருக்காருங்க. அவசர கூட்டமாங்க. உனக்கு ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணைன்னா என்னன்னு தெரியுமா? உனக்கு நீ நம்மாழ்வார் புத்தகத்தை படிச்சிருக்கியா? அவர் பேசினதை கேட்டிருக்கியா? என்ன என்ன உனக்கு தெரியுது? உயிர் தேவையே உணவுதான், உணவுதான். உணவு இல்லையே உணவு இல்லை, உணவு இல்லையே உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையே உலகம் இல்லை. ஆகவே உலகை மீட்போம், உலகை காப்போம். இதானே எங்க கோட்பாடு. நீ வராத, நீ டாக்டர் ஆயிரு, நீ இன்ஜினியர் ஆயிரு, நீ ஐஏஎஸ் ஆரு, ஐபிஎஸ் ஆரு. சோத்துக்கு எங்க போவ? எங்க போவ ராஜா? ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்ன சாப்பிட்டு, ஒரு ஊசியை போட்டு போயிருவியா பசிக்கு? இல்லை 2 மாத்திரை டக் அப்படின்னு முழுங்கிட்டு போவியா? பல பைத்தியங்கள் உருவாகி போயிடுச்சு. இங்கே காவலர்களாக நிற்கிறவங்கள நம்ம உறவினர்கள். ஒரு காலம் வரும், உண்மையிலே காவலர்களா
அவர்கள் ஆக்குறனா இல்லையா என்பது. 8 மணி நேரம் தான் 8 மணி நேரம் தான் பணி. வாரம் ஒரு நாள் விடுமுறை. நீ சனிக்கிழமை எடுத்தியா, அடுத்த வாரம் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. நீ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்தியா, அடுத்த வாரம் சனிக்கிழமை. சுழற்சி முறையில் விடுமுறை. 6 மாசத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோடு சுற்றுலா அனுப்புவேன். நீதி வழங்கக்கூடிய நீதிபதி 2 மாசம் விடுமுறை. நாட்டை பாதுகாக்கிற ராணுவ வீரர் 2 மாசம் விடுமுறை. விடுமுறையே இல்லாத ஒரு படை இருக்குன்னா காவல்துறை படை மட்டும்தான் அந்த நாட்டில். நீ நவம்பர் 12 தீபாவளி, அவன் எந்த வீட்டில் பணியாரம் இருக்குதா, சாப்பிடணுமா, கறி எடுத்து கொடுத்தானா, துணியை எடுத்து கொடுத்தா ஒன்றும் செய்ய முடியாது. குளிச்சுட்டு உடனே ஓடியாந்து நிற்கணும். பட்டாசு வெடிக்கும்போது பார்த்து வெடிப்பா, ஓரமண்ணு வெடிப்பா, அங்கே போடாதப்பா, இங்கே போகாதப்பா. ஒரு பண்டிகையும் கிடையாது. நீ குற்றமே அண்ணன் வந்தால் செய்ய முடியாது. அப்புறம் அதுக்கு போலீஸு நீ செய்ய முடியாது. நீங்கள் பாட்டுக்கு இருங்க அப்படின்னா. நீ பாரு, என்னுடைய காவலர்களை காவல் நிலையத்திலிருந்து புத்தகம் படிக்கிற அளவு காக்கிறேன் பாருங்க. ஒரு வேலையில் சும்மா புத்தகம் படிச்சுட்டு இருக்க எப்படி வருது? தெருக்கு தெரு டாஸ்மாக் திறந்து வச்சு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறோம்ன்ற. இது காமெடியா இல்லையா? உனக்கே நகைச்சுவை இல்லையா? சொல்லு. பாய்த்துக்காரத்தனம். இப்போ நீ வந்தால் குடிக்கிறவனுக்கு நான் தான் இதை மூடிடுவேன். இதை மூடி பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாரை திறந்துருவேனே. கல்லுங்கிற சொல்ல எடுத்துருவோம். பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு. எல்லாம் காலையில் கடற்கரையில் நடந்தாங்க எல்லாம் ஓடும்போது அருகம்புல்லு சாறு, குட் ஃபார் ஹெல்த். கோதுமை புல்லு சாறு நான் தான் குடிக்கிறேனே. இந்த இவ்வளவுண்டு அருகம்புல்லு சாரே உடம்புக்கு நல்லதுனா பனைமரம் எவ்வளவு பெரிய புல்லுடா. அந்த புல்லு சாரை குடிச்சா எப்படி இருக்கும்? உணவின் ஒரு பகுதி கிடைக்க மாட்டேங்குதா? வரா உனக்கு கிடைக்கும்படி அண்ணன் செய்கிறேன், அவனை செய்கிறேன். நானா எப்படா வர முடியும்? நீ போட்டா தாண்டா வர முடியும். நானா எப்படி வர முடியும்? எனவே எல்லாவற்றையும் நம்மளால் மாற்ற முடியும் என அன்பிற்குரியவர்களே. நாம் விழுந்து விட்டோம் என்கிற எண்ணத்தை நீங்க முதல்ல தகர்த்துருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு தமிழ் என்னம்னு அவன் நினைப்பான். அது கிடையாது, அது கிடையாது. தமிழ் பேரின இளைஞர்களின் எழுச்சிக்கு முன்னாடி எவனும் எதிர் நிற்க முடியாது. சொன்னால் அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் கிளை எழுந்து விட்டால் எவனும் எதிர் நிற்க முடியாதுங்கிறான். நான் அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனத்தின் மகனாகவும் இருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கணும். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்புவோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம். தீங்குறு வகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேறு கொண்டு தாக்குவோம் புரட்சி பாவலர். அந்த உணர்ச்சி மிக்க பாக்களை எல்லாம் படித்து என்னரும் தம்பி தங்கைகள் எழுச்சி வரணும். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசம். போர் தொடங்கிடுச்சுடா நமக்கும் திராவிடர்களுக்கும். ஆட்ரா காங்கிரஸ் அது பிஜேபி அது. அங்கிட்டு போப்பா, அங்கிட்டு போ. இடரையில் தள்ளுறா, இடரையில் தள்ளி விடுற. போகிட்டு லெப்ட் ஹேண்ட் போ. சீரியஸாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணிட்டு இருக்க குறுக்க குறுக்க. அந்த என் தம்பி அமீர் எடுத்து பருத்திவரம் படத்தில் எங்கள் மாமா செவ்வாழராஜா நடிச்சிருப்பார். இது என்ன வருது புணந்தின்னி, இப்போ ஊரில் போய் பெரிய மனுஷன் தான் அதை அனுப்பிவிடு அப்படி பாங்க. அது மாதிரி போ, ஏதாவது பெரிய மனுஷன் தான் அனுப்பிவிடுங்க. ஒன்றுக்கும் பயப்படாத, உறுதியாக நம்ம வெளில போகிறோம். மொழி வீழ்ச்சி விட்டுருச்சா எழுச்சி வர வைப்போம். வரலாற்றை மறைச்சிட்டானா வந்து எழுதிடுவோம். நம்ம அடையாளங்களை அழிச்சிட்டானா, நம்ம தாத்தா ரெட்டமணி சீனிவாசன், ஐத்தியாச பண்டிதர், வாவுசி, இந்த நம்ம பாட்டங்க நம்ம அடையாளங்களாம் அழிச்சுட்டானா, இந்த பையன் சிலையெல்லாம் குட்டிச்சாக்களை தட்டி ராத்திரி எங்கேயாவது தூக்கி புதைச்சி விட்டு நம்ம சிலையை நிறுவிடுவோம். நம்ம அடையாளங்களை வச்சுருவோம். அவ்வளோதானே, அவ்வளோதானே. என்ன தெரு இல்லையா, ஸ்ட்ரீட்னு இருக்கா, அழிடா தெருன்னு எழுதுறா. அங்கே என்ன தேசுமுக்கு சாலைன்னு ஒன்று எழுதிருக்கான் தமிழ்நாடு. யார் தேசுமுக்கு? எங்கேருந்து முக்குனா அவன் எதுக்கு தேசுமுக்கு? நான் போகும்போது எவ்வளவு மண்டகாயம் பாருங்க. தேசுமுக்கு இவன்னா யாராவே? இந்த பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு சாலை, இங்கிட்டு பார்த்தா அவனுக்கு ஒரு தெரு. எங்கடா எங்க அடையாளங்கள்லாம் எங்கடா? அதனால தமிழ் மொழி மீட்சிக்கு, தமிழர் இன எழுச்சிக்கு, தமிழர் வரலாற்றை மீட்டெடுப்பதற்கு, அவர் அடையாளங்களை மீட்டெடுப்பதற்கு நமக்கு ஒரு அரசியல் வலிமை தேவைப்படுது. அதுதான் நாம் தமிழர் கட்சி என்கிற
அரசியல் புரட்சி படை. இது ஒரு காலத்தின் தேவை, வரலாற்று பெரும் பணி. இதை புரிந்து கொண்டு என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், என் உயிர் உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க பெற்றோர்கள், எளிய பிள்ளைகள், நாங்கள் வானத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, உங்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள், உங்கள் வேர்வையை முகர்ந்தவர்கள், நீங்கள் நடக்கும்போது கிளம்பிய காலடி தூசியை முகர்ந்தவர்கள், சுவாசித்தவர்கள். நாங்கள் உங்களிலிருந்து உங்களுக்காகவே வந்தவர்கள். நாங்கள் தலைவர்கள், தொண்டர்கள் அல்ல, உங்கள் பிள்ளைகள். எங்களை ஆதரவு தாருங்கள், எங்களை நேசிங்கள். தனிச்சு ஏன் நிற்கிறாய் சீமான்? என் மக்களை நான் முழுமையாக நம்புகிறேன், உண்மையாக நேசிக்கிறேன், அதனால் நான் தனிச்சு நிற்கிறேன். சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல், சண்டையில தனிச்சு தான் போடுவேன் நான். சாப்பாட்டில் கூட்டு வைக்கிறியா, பொரியல் வைக்கிறியா, அவியல் வைக்கிறியா, என்ன வேணாலும் வை, சண்டை தனிச்சு தான். கூட்டணியில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கிறீங்களே, இப்போ நான் பேசுகிறேன், எங்கள் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னது போல அப்படின்னோன்னு என்னடா நெருக்கடியை கொடுக்குறாடா எதிர்த்து போயிடக்கூடாதுல்ல. நாங்கள் என்ன சாதாரண வேலையை செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறியா? நீ புலிக்கொடியை இறக்குன, நான் ஏற்றுனேன், தெருவுக்கு தெரு பறக்க விட்டேன். நீ டெரரிஸ்ட்ன, நீ பயங்கரவாதின, செப்பரேட்டிஸ்ட்ன, பிரிவினைவாதின. நோ, நெவர். He is my leader, our elder, my brother, my soul. தமிழ் தேசியனத்தின் முகவரி, உயிர் பிரபாகரன். என்னையும் இணைக்கக்கூடிய பேராற்றல் நமது உயிர் தாய்மொழி தமிழுக்கு உண்டு. அதை தான் தொப்புள் கொடி உறவுங்கிறது அது இல்லை, தமிழ் மொழிக்குடி உறவு தான் தொப்புள் கொடி உறவு. உன்னையும் என்னையும் ஒருங்கிணைக்க சாதி மதத்திலிருந்து பிடுங்கி ஒருங்கிணைக்கிற ஒரு பேராற்றல், பெரும் காந்தம் பிரபாகரன் என்கிற பெரும் காந்தம் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ளணும். நீ வேற எவன் நிறுத்தினாலும் சாதி கொண்டாந்துருவான். நம்ம தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தை கொண்டாரியா சாதி, பூலித்தவனை கொண்டாரியா சாதி, தீரன் சின்னமலையை கொண்டாரியா சாதி. யார் வேற யாரை கொண்டு வருவ? ரெட்டமலை சீனிவாசன் கொண்டாந்த சாதி, அயோத்தியாச பண்டிதர் கொண்டாந்த சாதி, வாவுசியை கொண்டு வரியா சாதி. ஆனால் தலைவர் பிரபாகரனை கொண்டு வந்தீங்கன்னா அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால தூக்கு, ஒரு கையில புலிக்கொடி, ஒரு கையில விவசாய சின்னத்தை தூக்கு, தெரு தெருவா போ, மக்கள்கிட்ட போ. ரோட்ல போட கூட்டம் போடாத, வீட்டில் போடு. வீட்டை திருத்த முடியும், வெல்ல முடியாத ஒன்னால் நாட்டை வெல்ல முடியாது. வெல்லு, பேசு, திரும்ப 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 பேசு, திரும்ப திரும்ப பேசு. என் உடன் பிறந்தார்களே, அலை கரும்பாறையை கரைத்து விடுவது தன் வலிமையால் அல்ல, விடா முயற்சியால் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அலை வந்து அடிச்சு அடிச்சு கரும்பாறையை கரைச்சிருதா, அது வலிமையால் இல்லடா, விடா முயற்சியால். முயற்சி என்பது ஒரு விதை, முளைத்தால் மரம், இல்லையேல் மண்ணுக்கு உரம். முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. அதுதான் இருக்கிற வெற்றிக்கு வழி. என் தம்பி தங்கைகளுக்கு சொல்ல விரும்புவேன், ஒருவன் வந்து 10 முறை விழுந்து விழுந்து எந்திரிக்கணும். நல்லா கவனிச்சுக்கிறங்க. 5 முறை விழுந்து எந்திரிச்சிட்டான், 6வது முறை விழுந்து எந்திரிச்சிட்டான், 7வது முறை விழுந்து எந்திரிச்சிட்டான், 8வது முறை விழுந்து எந்திரிச்சிட்டான், 9வது முறை விழுந்து எந்திரிச்சிட்டான், ஆனா மறுபடி விழுந்துட்டான். இப்ப 10வது முறை எழுந்தால்தான் வெற்றி. இப்போது பூமி தாய் அவன் நெற்றியில் முத்தமிட்டு, எழுந்திரு மகனே எழுந்திரு, ஏற்கனவே 9 முறை நீ எழுந்தவன் தானே, எழுந்திரு, இம்முறையும் எழுந்திரு என்று எழுப்புறான். அப்படிதான்டா நம் தமிழ் தாய், நாம் பிறந்த இந்த பூமி தாய் நம்மளை எழுப்புவா. விழுந்து விட்ட தமிழ் பேரினம் எழுந்து விட்டது என்று வரலாற்று பதிவு வர வேண்டுமானால், என்னுயிர் தம்பி தங்கைகளே, எழுச்சியும் புரட்சியுமாக கிளர்ந்து எழுங்கள். சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளுங்கள். நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்வை முன் நிறுத்துங்கள். என் தலைவன் படை போல எவனும் உயிர் கொடுக்க வேண்டாம். நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை மட்டும் கொடுத்து இந்த அண்ணனோடு ஒன்றிணைந்து நில்லுங்கள். எனக்கு படிக்கலாக இல்லை என்றாலும் தடைக்கல்லாக இருந்து விடாதீர்கள். என் தோலுக்கு துணையாக இல்லை என்றாலும் தொல்லையாக இருந்து விடாதீர்கள். விலகி நின்று வேடிக்கை பாருங்கள். வரலாற்றிலே வென்றவனுக்கு இடம் உண்டு, தோற்றவனுக்கு இடம் உண்டு, அடிமைக்கு இடம் உண்டு, ஏன் ஏழைகளுக்கு கூட இடம் உண்டு. கோழைகளுக்கு வரலாற்றில் செய்தி இருந்ததாகவே இல்லை என் அன்பு தொண்டங்களே. அதனால நம்ம சண்டை செய்யறோம். நம்ம உரிமையை பறித்து நம்மளை சிதைத்த இந்திய கட்சி
நம்மளைப் போலவே தமிழ் பேசிக்கொண்டு, தம்பி குயிலுக்கு முட்டையிட தெரியும், குஞ்சு பொரிக்க தெரியாது, அடை காக்க தெரியாது. காக்கை கூட்டில் போய் முட்டையிட்டு ஓடிடும். காக்கை பறந்து போனோன்னா முட்டையிட்டு போயிடும். இந்த காக்கை என்ன செய்யும், அதோட முட்டைகளோடு இந்த முட்டையும் சேர்த்து அடை காத்துரும், குஞ்சு பொரிச்சிடும். தன் குஞ்சு தான் நினச்சி இற ஊட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் ரெக்க முளைக்கும் போது தன் குஞ்சு இல்லைன்னு தெரிஞ்சிடும், தன் இனம் இல்லைன்னு தெரிஞ்சவன கொத்தி விரட்டிடும். அப்போ காக்கைக்கு தெரியுது தன் இனம் இல்லை, எவன் யார் நம்ம இல்லைன்னு என்ன அடையாளம் தெரியுது. உனக்கு தெரியல, தான் பிரச்சனை. உனக்கு தெரியல, அவன் நம்மளை மாதிரியே இருக்கிறான்னு நீ நினச்சி நம்பிட்ட. அவன் வேற ஆளு. திராவிடர்கள் நம்மோடு தமிழ் பேசுவார்கள், தமிழே பெயர் வைத்துக் கொள்வார்கள், நம்ம கூடவே ஓடி வருவார்கள். நாம் நம்ம கூட மான் போலவே வருவார்கள். நாம் மான் என்று நம்பி அதோடு ஓடிக்கொண்டே இருப்போம். தனியாக மாட்டினால் ஓனாயாக மாறி கழுத்தை கடிப்பார்கள். அதான் திராவிடர்கள். அவங்க வரலாற்றிலே இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் மாப்போசியை பார்த்துட்டோம், நாங்கள் சீப்பா ஆதித்தனாரே பார்த்துட்டோம், நீ சீமானை பார்த்தது இல்லைல்ல, இப்போ தானே பார்க்குறேன். நீ மாப்போசி அரசியல், சீப்பா ஆதித்தனார் அரசியல் வேற ராஜா. இது பிரபாகர அரசியல், சீருடை அணியாது கருவி ஏந்தாத கருத்தியல் அரசியல். நீ இவனை வெல்வது என்பது சாத்தியம் இல்லை. என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று எடுப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நான் வென்றுவேன். நீ பாரு, 26, 24, 26 நம்முடைய ஆட்டம் தான். 2 காலையும் வந்திருக்கும். இஷ்டத்துக்கு விளையாடுவேன், இஷ்டத்துக்கு விளையாடுவேன். என்னோட சேர்ந்து என் தம்பி தங்கைகளை விளையாடுங்க. புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.